ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு யூனிட்டை எப்படி படிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இது பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு 11th 12th கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரலும் இருக்கிற எக்கனாமிக்ஸை படிக்கணும். ஓகேங்களா? 11th 12th பார்த்தீங்கன்னா என்கிட்ட புக் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா நான் VVTNPSC-யோடைய ஒன்லைனர் புக்கை வாங்கினேன். ஒன்லைனர் மாதிரி இருக்காது, லைன் பை லைனாக பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நான் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி ஆன்சர் இருக்கும், ஒரு லெசனுக்கான ஒரு 100 கொஷின் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பின்னாடி ஆன்சர் இருக்கும், அதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். அப்படி தான் நான் பார்த்தீங்கன்னா 11th 12th கம்ப்ளீட் பண்ணேன். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒரு 15 நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா கூட ஓகே, இது ஒரு நான் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது நான் என்னன்னே தெரியாது அப்படின்னாலும் பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லெசன் மட்டும் படிங்க. 11th 12th சேர்த்தே பார்த்தீங்கன்னா மொத்தமே 12 லெசன் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லெசன் அப்படின்னு படித்தா கூட 12 நாளில் பார்த்தீங்கன்னா 11th 12th முடிச்சிடலாம். வெறும் 3 நாளில் 6th-லேருந்து 10th படிச்சிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா 6th 7th-லாம் வந்து ரொம்ப பெரிய கண்டென்ட்லாம் இருக்காது. ஓகேங்களா? ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். 6th-லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு லெசன் தான் இருக்கும். அதில் அவ்வளோ நம்ம ரொம்ப மனப்பாடம் பண்ணுற மாதிரிலாம் இருக்காதுங்க. துறைகள் பற்றி இருக்கும், 3 துறை இருக்கு இல்லைங்களா? அந்த துறைகள் பற்றி இருக்கும். பண்டம்னா என்னது, எப்படி பணத்தை சேமிப்புனா என்னது, இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டென்ட்டாக தான் இருக்கும். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் போகும்போது 6th-லேருந்து 8th வரலும் கொஞ்சம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. 9th 10th மட்டும் என்ன பண்ணால் புக்கில் மார்க் பண்ணி படிங்க. நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டும், அதாவது ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா அதை நம்ம புக்கில் போய் தேடி தேடி படிக்கிறதுக்கும் ஒரே நோட்டில் எழுதி வச்சுருந்தோன்னா அதை நம்ம கடன் படிச்சுட்டு போயிடலாம். அதுக்காக சொல்கிறேன். அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னா GDP அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது வந்து இப்போ நம்ம கரண்டில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் எக்ஸாமுக்கு முன்னாடி. அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்கனாமிக் ரிலேட்டடாக வர அந்த செய்திலாம் வரும் இல்லைங்களா? நிதி கொள்கை இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. பட்ஜெட் பற்றிலாம் பார்த்துக்கோங்க. எலெக்ஷனில் கொடுக்குற அந்த அறிக்கையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாவது எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து சிலபஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளியல் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம எல்லாமே படிச்சுக்கணும். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, எக்கனாமிக்ஸை வந்து மனப்பாடம் பண்ண முடியாது. நம்ம வந்து நீங்கள் ஒரு வேளை சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்றது காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சப்ஜெக்டாகவே வந்துடும். ஆனால் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்காது இல்லைங்களா? அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கான பொருளை தெரிஞ்சுக்கோங்க. நுகர்வுனா என்னது, நுகர்வு பண்டம்னா என்னது, பொருளாதாரம்னா என்னது, பொருளாதாரத்தில் எத்தனை வகைகள் இருக்குது, இந்த ஆடம் ஸ்மித்னா யார், செல்வ இலக்கணத்தை யார் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு புக்கு எழுதியிருப்பாங்க. அந்த புக்கு, அந்த இயர், யார் எழுதுனது, இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பண்ணி எழுதிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 6th-லேருந்து 8th வரலும் நோட்ஸ் எடுத்திருப்பேன். 9th 10th புக்கில் நோட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AIMTN அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து இப்போ நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்படி தாங்க நான் எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன். நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு வேறு எதனா ஒரு ஐடியா இருந்தாலும் நீங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று சொல்கிறேங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் வைஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிலபஸை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு இருக்குன்னா அந்த இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகளுக்கு எதனா ஒரு வீடியோ போட்டு பார்த்து நீங்கள் காதால் கேளுங்க. அப்போ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் படித்ததை தான் அவங்க திரும்பி சொல்ல போகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து அப்போ நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் காதில் பார்த்தீங்கன்னா வீடியோவை வந்து போட்டு கேட்டுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காதில் கேட்குறதுக்கு கூட நமக்கு மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? கையில் எழுதினாலும் மைண்டில் ஏறும். அதை விட பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டைமில் இருக்கும் போதெல்லாம் நம்ம மற்றதை பார்க்குறதுக்கு பதிலாக அந்த படிப்பு சம்மந்தப்பட்டதாக பார்க்குறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து படிங்க. புக்கு இருந்தால் புக்கில் மார்க் பண்ணி படிங்க. உங்களுக்கு எப்படி வந்து புரியுமோ அந்த மாதிரி படிங்க. ஓகேங்களா? சிலருக்கு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து படித்தாதான் புரியும். நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, நோட்ஸ் எடுத்து இதுக்கப்புறம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேயே மார்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரே ஒரு லெசனை நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும், அதுக்கப்புறமா நீங்கள் மார்க் பண்ணணும், அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்காதீங்க. நான் வந்து நோட்ஸ் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் பார்க்குற நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னாடி குரூப் 4 எக்ஸாம் எழுதுனேன் இல்லைங்களா? அப்போ எடுத்த நோட்ஸு பாதி, இப்போ கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்க நோட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் எங்களை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு. நான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ சிலபஸ் வைஸ் போகிறதுனால தான் AIMTN அப்படின்ற யூடியூப் சேனலில் பார்த்து பாலிட்டி, அப்புறம் எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி INM ஒவ்வொரு டாப்பிக்கும் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கும் போடுங்க. யூனிட் 6 கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக போடுறேன்.